டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை ரெசிபி. இது வந்துட்டு முட்டைக்கோஸ் வடை. இப்போ வெங்காயம் வந்துட்டு ரொம்ப விலை எகிரிட்டு வித்துட்டு இருக்குது. இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வெங்காயமே சேர்க்காம ஒரு மசால் வடை டைப்ல ஒரு வடை நம்ம செய்ய போறோம். இதுதான் முட்டைக்கோஸ் வடை. ஆனால் நீங்கள் சொன்னாதான் தெரியும் இதில் நாங்கள் வெங்காயம் ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் வடை. முட்டைக்கோஸ் சாப்பிடாதவங்க கூட இதை வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது இதில் முட்டைக்கோஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஹெல்தியான டேஸ்டியான முட்டைக்கோஸ் வடையை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வடைக்கு நான் வந்துட்டு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பை வந்துட்டு நான் ஒரு 4 மணி நேரமா ஊற போட்டிருக்கேன் தண்ணியில. நல்லா ஊறி இருக்குது. இங்க பாருங்க, நல்லா ஊறணும் இந்த மாதிரி. அப்பதான் வடை வந்துட்டு நல்லா வரும். பாருங்க நல்லா ஊறிச்சு. இப்படி கையில ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியா வந்துட்டு இந்த மாதிரி கிள்ள முடியும். இந்த பருப்பை இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஊறிடணும். நான் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன். இதை இப்போ ஊற வச்ச பருப்புலேருந்து நல்லா தண்ணியை களைஞ்சிட்டு நான் வந்துட்டு வடிச்சு வச்சுட்டேன் தண்ணியை. இப்போ இது அரைக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிறது எல்லாத்தையும் போட்டுடலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, சோம்பு, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் பூண்டு கூட போடலாம், உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்திடலாம். தண்ணியை சுத்தமாக ட்ரெயின் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி வந்துட்டு அதிகமாக விட்டு அரைக்கக்கூடாது வடைக்கு. நிறையா தண்ணி விட்டுச்சுன்னா வடை தட்ட வராது உங்களுக்கு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு மட்டும் நான் அப்படியே வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கடைசியாக அப்படியே சேர்த்திக்கலாம் முழு பருப்பா. இது வந்துட்டு ஒரு நல்ல கிரன்ச் கொடுக்கும் வடைக்கு, அதுக்காக தான். இதை வந்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம். நான் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு கரகரப்பான ஒரு பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம் வடைக்கு. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நான். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணியே விடலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மாதிரி கோர்ஸான பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வடைக்கு. இப்போ இதை இந்த பவுலுக்கு வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு நம்ம மாவை. இதுக்கு வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம நிறைய போட போறோம். இந்த மாதிரி 1 கப் நிறைய முட்டைக்கோஸ் நான் வந்துட்டு பொடி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன். வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம முட்டைக்கோஸ் தான் யூஸ் பண்ண போறோம் இந்த வடையில. வெங்காயமே கிடையாது இந்த வடைக்கு. இப்போ இந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நான் நிறைய கொத்தமல்லி தலை அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த கொத்தமல்லி தலையும் போடலாம். கருவேப்பிலையும் அதே மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி வடை இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை நிறைய சேர்த்துனீங்கன்னா அது நமக்கு இருக்கிறதே தெரியாம சாப்பிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் வடைக்கு. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரைக்காம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு கைப்பிடி ஊற வச்ச பருப்பு, அதையும் சேர்த்திடலாம். இப்போ எல்லாம் சேர்த்தியாச்சு. நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் அரைக்கும் போதே. இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வடை கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இந்த வடை மாவு வந்துட்டு நம்ம உருண்டையா உருட்டி வச்சிட்டோம்னா அந்த வடை தட்டி போடுறது ஈஸி, போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா வடைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வடை அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ரெடியா. பாருங்க, இந்த சைஸ் போடுறேன் நான். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம வடையை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கிறேன் இந்த மாவை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடை மாதிரி ஷேப்புக்கு தட்டிக்கலாம். இது நல்லா சன்னமாகவும் போடலாம், மொத்தமாகவும் போடலாம். உங்களோட விருப்பம் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். நல்லா சன்னமாக போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் வடை. இந்த மாதிரி இந்த எண்ணெயில் எவ்வளோ வடை பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வடையை நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடலாம். நல்லா 2 சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கமாக ஆகும் இந்த வடை ஃப்ரை ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க.
இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட வடை. இப்போ வந்துட்டு இந்த வடையை ஆயில இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆயில இருந்து நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க. இது எண்ணெய் எல்லாம் இழுக்காது, வந்து நல்லா எண்ணெய் இல்லாம நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா சூப்பராக இருக்குது நம்மளோட வடை. நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.